சூர்யா இப்ப கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல வந்து ரெட்ரோ படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. அந்த படம் வந்து மே 1 வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அண்மையில வந்து அந்த பட நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சூர்யாவுடைய அப்பா நடிகர் சிவகுமார் வந்து நிறைய விஷயத்த பகிர்ந்திருந்தாரு. அதுல ஒரு சில விஷயம் வந்து ஒரு கண்ட்ரோவர்ஷியல் டாபிக்காக மாறி இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது என்னுடைய மகன் சூர்யா மாதிரி உழைக்கிறதுக்கு தமிழ் சினிமால யாருமே கிடையாது. அதாவது அவர் ஏர்லி மார்னிங் எழுந்து வந்து எக்ஸசைஸ் செய்வார். அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாக தமிழ் சினிமால சிக்ஸ் பேக் அப்படின்ற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துறது அவர் தான். வேற யாருமே கிடையாது. ஏன் நம்ம கார்த்திக் கூட இதை பண்ணலையே அப்படின்ற மாதிரி சூர்யா பத்தி பெருமையா பேசியிருந்தாரு. அந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவே வந்து ஐயோ எம்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில அது சர்ச்சை ஆனிச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு முன்னாடியே வந்து ஒரு சில நடிகர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம், சூர்யா தான் முதல்ல வச்சார் அப்படின்னு சொல்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில விஷாலும் வந்து அந்த டைம் சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு. அதனால ரீசன்ட் இன்டர்வியூல வந்து விஷால் கிட்டே கேட்டிருந்தாங்க. அதாவது சூர்யா தான் முதலாக தமிழ் சினிமால சிக்ஸ் பேக் வச்சவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உங்களுடைய ரசிகர்கள், அதாவது விஷாலுடைய ரசிகர்கள் 2008 வந்து சிக்ஸ் பேக் வச்சது விஷால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷால் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. சோ அதுக்கு பதிலளித்து விஷால் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நானும் சூர்யாவும் கிடையாது, தமிழ் சினிமால முதல்ல சிக்ஸ் பேக் வச்சது தனுஷ் தான். அதாவது வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து தனுஷ் வந்து சிக்ஸ் பேக்கோட வருவாரு. அவர் தான் முதலாக சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு 2008 சத்தியம் படத்துக்காக நான் வச்சிருந்தேன். மேலும் 2012 வந்து மதகஜ ராஜா திரைப்படத்துக்காகவும் வச்சிருந்தேன். இதெல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி விஷால் வந்து பேசியிருந்தாரு. அவர் பேசின அந்த விஷயம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது சிவகுமார் வந்து மகனை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்றது ஓகே தான், பெருமைப்படுத்தலாம். ஆனா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய கிரெடிட்ஸே வந்து ஆட்டைய போடுற மாதிரி தன்னுடைய மகன் தான் இதெல்லாம் முதல்ல பண்ணார் அப்படின்னு சொன்ன சரியா நியாயமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பின வண்ணம் இருக்காங்க. சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.